சின்ன பையனாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஸ்பைவேட் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றான். ஸோ அந்த எய்ம்காக அவன் என்னெல்லாம் பண்ணுறான், அவன் லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறான் ஃபேமிலி சப்போர்ட்டே இல்லாமல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு நசி வாய்ஸ் டைம். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோ ஸ்பைவேட் வந்து ஒரு சயின்ஸ் கிளாஸை தான் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சயின்ஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சயின்ஸ் தியரியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு சேலஞ்சும் கொடுக்குறாரு. இதை யாராவது சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்க அங்கே இருக்க யாருமே வந்து முன்னுக்கு வரல. அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு நம்ம ஹீரோ ஸ்பைவேட்டும் வந்து இந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல அவரும் வந்து சூப்பர் தம்பின்னு சொல்லி அவனை கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம ஸ்பைவேட்டோடைய ஃபேமிலியை காட்ட, ஃபேமிலி யாருமே பெருசாக ஸ்பைவேட்டை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க அம்மா பூச்சி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஸ்பைவேட்டுக்கு கால் வந்துச்சுன்னு சொல்ல அவன் என்ன பண்ணுறான்னா வீட்டிலே பின்னாடி வந்து அவங்க அப்பா ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியாக போயிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான். அங்கே வந்து அவன் ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சி ஆல்ரெடி வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருப்பான். ஸோ அவங்க வந்து ஸ்பைவேட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவார்ட் கிடச்சிருக்குன்னு சொல்ல இவன் வந்து என்னுடைய அப்பா தான் அவர், ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன், அவர் குளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல இவங்களும் சரி அவருக்கு வந்து அவார்ட் கிடச்சிருக்கு, ஸோ மறக்காமல் வந்து கேதர் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவன் வந்து சரி ஓகே கண்டிப்பாாக சொல்லிடுறேன்னு சொல்லி இவன் வந்து ஸ்பைவேட்டாக இருந்தோம் அவங்க அப்பா வந்து ஸ்பைவேட்டுன்னு போய் சொல்லி அவங்கள நம்ப வச்சிடுறான். அடுத்த சீன்லேயும் இவன் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க அங்கே சயின்ஸ் சார் தப்பாக லெசன் எடுக்கிறாரு. சார் நீங்கள் சொல்கிறது தப்பு, உண்மையான ஆன்சர் இதில் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு புக்கு மேகசீனை காட்ட கோவப்பட்ட சயின்ஸ் சாரும் வந்து நீ எப்படி இதை சொல்லலாம், நான் எடுக்கிறது தான் கரெக்டு, வயசுக்கு மீறி அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்பைவேட்டை வந்து பயங்கரமாக திட்டாரு. திட்டவங்க முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து எப்படி அவார்டு வாங்க போகலான்னு யோசிக்க குப்பை தொட்டிக்குள்ளே ஃபோனை விட்டுட்டு நாளைக்கு நான் கிளம்பிடுவேன், ஆனால் எனக்காக கொஞ்சம் டைமிங் மட்டும் மாற்றி வைங்கன்னு சொல்லி அவங்க அப்பா மாதிரியே வாய்ஸை மாற்றி பேச அவங்களும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தலையும் வந்து ஜாலியாக அவங்க லக்கேஜெலாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப கடைசியாக ஒரு முறை வீடு எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு சாரி ஃபேமிலி உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்காக லெட்டரையும் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் போகிற ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே வரது ஒரு கூட்ஸ் ட்ரெயின். அதனால வந்து அவன் ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க சிக்னலில் ரெட் மார்க்கர் எடுத்து ரெட் கலரில் அடிச்சு விட்டுடுறான். ரெட் சிக்னல் தான் விழுந்துருச்சுன்னு நினச்சி ட்ரெயினும் அங்கே நிற்க உடனே வந்து இவன் அதான் சாக்குன்னு சொல்லி ஜாலியாக அங்கேருந்து ஓடி வந்து அவனோட லக்கேஜ் எல்லாத்தையும் அங்கே பேக் பண்ணி அங்கே வந்து ஏற்றிட்டு இருக்கான் ட்ரெயின்லேயே. இதை பார்த்து ஒரு போலீஸ்காரரும் வந்து டேய் யாரா தம்பி அங்கே ஏறிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க பயந்து ஓடி போய் அங்கே ட்ரெயினுக்கு கீழே வந்து ஒளிஞ்சிக்கிறான். ஸோ ட்ரெயினுக்கு கீழே குனிஞ்ச அவன் வந்து ட்ரெயின் அந்த டைம்லன்னு பார்த்து எடுக்க என்ன பண்ணுறானே இவனுக்கு சயின்ஸ் நல்லா தெரியும் இல்லையா, ஸோ கேல்குலேஷன் பண்ணி அங்கே இருக்க வந்து ட்ரெயின் ரேடார் மிஷின் மூலியமா ட்ரெயின்லேயே வந்து கரெக்டாக குதிச்சிடுறான். ஸோ சேஃபாக ட்ரெயினில் குதிச்சு ட்ரெயின்லேயே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இறங்கி சாப்பாடு வாங்கிட்டு இருக்க அங்கே வந்து போலீஸ்காரும் இந்த பையனை எங்கேயாவது பார்த்தீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோடைய ஃபோட்டோ காட்ட அங்கே இருக்க லேடியும் இல்லை நான் பார்க்கல, வேணா ஒட்டி வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து டே அந்த பையன் மாதிரியே இருக்கடா நீயும் அப்படின்னு சொல்ல ஹீரோ பயந்துடுறான். அதுக்கப்புறமா இல்லை சும்மா சொன்னேன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கொடுத்து விட்டுடுறாங்க. ஒரு வழியாக பல தடைகளை தாண்டி வந்து ஹீரோ ராபர்ட்டும் வந்து அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறான். அங்கே போய் நான் தான் அந்த ஸ்பைவேட்டுன்னு சொல்ல அங்கே இருக்க யாருமே வந்து அவனை நம்ப மாட்டாங்க. என்ன சும்மா சொல்றியா, இங்கே வந்து விளையாடிட்டு இருக்கியா, ப்ராங்க் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் இல்லை நான் தான் உண்மையாக அதை பண்ணேன்னு சொல்ல என்ன இவன் விளையாடிட்டு இருக்கான், அந்த சின்ன பையன் பேச்சை நம்பி யார் என்னை கூப்பிட்டாங்க, தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கே திட்டிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து இதை கண்டுபிடிச்சதே நம்ம ஹீரோ தானே. ஸோ அந்த ஃபார்முலா எல்லாட்டையும் வந்து பயங்கரமாக சொல்ல ஆரம்பிக்க அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு சூப்பராக தம்பி நீ தான் அதை கண்டுபிடிச்சதா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அங்கே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இன்சார்ஜ். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோவை மேடையில் பேச வைக்கிறாங்க. சின்ன வயசில் நானும் எங்கள் அண்ணனும் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது, என்னென்னா வந்து கன்னுலேருந்து வர புல்லட் வந்து என்ன ஸ்பீடில் வரும் அப்படிங்கிற தியரியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து யூஸ் பண்ணது என்னவோ ரியல் கன்று தான். ஸோ அந்த கன்னில் வந்து நானும் அண்ணனும் விளையாடிட்டு இருக்கும்போது தவறி எங்கள் அண்ணன் மேலே வந்து கன்று பட்டுறது. அதில் வந்து எங்கள் அண்ணனும் இறந்து போயிடுறான். அந்த இடத்துல நானும் அங்கே இருந்தேன், ஆனால் என்னால் தடுக்க முடியல. அப்போ வந்து அது தப்புங்கிறது கூட எனக்கு புரியலை. எங்கள் அண்ணனே இறந்து போயிட்டேன் என் கண்ணு முன்னாடியே, அதை பார்த்து கூட என்னால் எதுவும் செய்ய முடியல. அப்பத்துலேருந்து வந்து ரொம்பவே கில்ட்டியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். அதுலேருந்து என் ஃபேமிலி கூட என்கிட்ட பேச மாட்டாங்க. என்னோட சாவு காரணம்னு நினச்சி என் ஃபேமிலி எல்லாருமே வந்து என்னை அவாய்ட் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே வந்து பயங்கர எமோஷ்னலாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து என்கிட்ட பேசலை. அன்னைக்கு வந்து புல்லட் நடந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து பயந்து பாத்ரூம்லேயே வந்து உட்காந்துக்கிட்டேன். அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அதை நான் ஜன்னல் ஓரமாக நின்று பார்த்தேன், ஆனால் எதுவும் என்னால் பண்ண முடியலன்னு சொல்ல அங்கே பயங்கரமாக எல்லாரும் கிளாப் தட்ட அந்த இன்சார்ஜ் அம்மா வந்து சூப்பர்டா தம்பி உன்னால தான் வந்து டிஆர்பி எகிற போதும் சொல்லி சந்தோஷப்பட இது எல்லாத்தையும் ராபர்ட்டோடைய அம்மா வந்து கேட்டுடுறாங்க.
பையனை வந்து இப்படி விட்டுட்டோமே, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கானுன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இன்சார்ஜ் அம்மா அவனை எல்லா இடத்துக்கும் வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இன்டர்வியூ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஷோஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி அவங்களுக்கு வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு ஷோவில் வந்து நம்ம ஹீரோடைய அம்மாவே வந்து டேரெக்டாக வந்துடுறாங்க. ஹீரோடைய அம்மா வந்து, உண்மைதான் நீ சொன்னது, உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா வந்து உன்னை பார்க்காம விட்டது எங்கள் தப்பு தான். ஒரு சின்ன பையன் கைக்கு வந்து கன்று போகிற அளவுக்கு நாங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க கூடாது. ஆனால் அதுக்காக உன் மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா சொல்லு. சரி, அப்படி இருந்தால் கூட வந்து என்கிட்ட இதை நீ சொல்லியிருக்கலாமேன்னு கேட்க. ஸோ இவனுக்கும் வந்து கண்ணு கலைங்க அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அம்மாவும் பையனும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸ்பைவெட்டுக்கும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து ஃபேமிலி கிடச்சிருது. அவங்க அம்மாவும் வந்து ஸ்பைவெட்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக, அங்கேருந்து அந்த இன்சார்ஜ் லேடி வந்து விட மாட்டாங்க. இல்லை ஸ்பைவெட்டை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, ஸ்பைவெட் வச்சு நிறைய பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்ல, கோவத்தில் அவங்க அம்மா வந்து புக்குன்னு அவங்க கண்ணத்தில் ஒன்று விட்டுடுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க வந்து ஸ்பைவெட்டை தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படி இருந்துச்சு இந்த படம். பயங்கர ஃபீல் குட் மூவியாக இருந்ததா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய படம் வருது. உங்களுக்கு என்ன படம் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள்.